மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345. பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய வாவ் தமிழா அன்பர்களுக்கு உங்கள் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். ராசி பலன், அதுலேயும் 2024 வருடத்து ராசி பலன் அப்படின்ற போது மனசில் ஒரு பயமும் தயக்கமும் என்ன ஆகுமோ, எப்படி இருக்குமோ இந்த வருடம் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் கேள்விகளும் உங்கள் மனசில் வரும். மிக்சடாக இருக்குங்க. எல்லா கிரகமும் நமக்கு எதிராகவும் போகலை, எல்லா கிரகமும் நமக்கு சார்பாகவும் இல்லைன்ற போது நம்ம சமாளிச்சிடலாம். கொஞ்சம் பரிகாரங்கள் பண்ணலாம், கொஞ்சம் மனதை தேற்றிக்கலாம், அல்லது அந்த பிரச்சனை வராமல் இருக்க எப்படி காத்துக்கலாம்னு பார்த்துக்கலாம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் அடுத்தடுத்த நிலையில் இருக்கு. 2024 வருடம் சனி பகவான் கும்பராசிலையும், ராகு பகவான் மீனராசிலையும், மேஷத்தில் குரு பகவானும் இருக்காங்க. கன்னியில் கேத்து இருக்காரு. மேஷத்தில் இருக்கிற குரு பகவான் ஏப்ரல் மாதம் ரிஷபத்துக்கு போக போகிறாரு. அதனால ஒரு ஏப்ரலுக்கு முன் ஏப்ரலுக்கு பின்னு வேணாலும் நம்ம இந்த பலன்களை பிரிச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் எந்த வகையிலையும் முழு வருஷத்தில் ஏதான ஒரு பகுதியாவது நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக நல்லா தான் இருக்க போகிறது. குரு இருக்கிற இடமாவது நல்லாயிருக்கும், பார்க்குற இடமாவது நல்லாயிருக்கும். அதனால் எல்லா ராசிகளுக்குமே இந்த 2024 நல்லா தான் இருக்க போகிறது. நம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். மகர ராசிக்கு 2024 வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் 5.5 வருஷமாக நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்த, கவலைப்பட்டுட்டு இருந்த ஒரு 7.5 சனி உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக போகிறது. ஆனால் ஒரே ஒரு சின்ன காஷன், இந்த சனி பகவான் மட்டும் கடைசியாக கிளம்பி போகிற நேரத்தில் தான் கண்ணை முழிச்சுப்பார். அவர் கொஞ்சம் ஸ்லோ கோச். அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அடடா நான் இவங்களுக்கு 7.5 சனி இவ்வளோ நாளாக நான் கஷ்டமே கொடுக்கலையே அப்படின்ட்டு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்க முயற்சி பண்ண போகிறார். ஆனால் சனி எப்படிப்பட்டவர் தெரியுமாங்க? அவர் தன்னிச்சையாக உங்களை எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கவே மாட்டார். நீங்கள் செய்த ஏதேனும் ஒரு செயலின் விளைவாக அது இருக்கும். நீங்கள் ஏதான ஒரு தவறு செய்திருப்பீங்க, தெரிந்தே செய்திருப்பீங்க, யாருடைய தூண்டுதல்னாவது செய்திருப்பீங்க. அது உங்களுக்கு ரிட்டர்னாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துருங்க. தவறு செய்ய மாட்டேன், யார் தூண்டினாலும் மாட்டேன், டெம்ப்ட் ஆனாலும் மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியோடு இருந்துட்டீங்கன்னா நிச்சயமா ப்ராப்ளம் வராது. ரெண்டாவது, நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உங்களுடைய வார்த்தைகள். என்ன சூடா பேசுறீங்க, எவ்வளோ மற்றவங்களை கஷ்டப்படுத்துறீங்க, ஹர்ட் பண்றீங்க. அந்த மாதிரியான வார்த்தைகள்னால உங்களுக்கு கெட்ட பெயரும் வரும். உங்களுக்கு நல்லவர்கள் உங்களை விட்டு விலகி போக சான்ஸ் இருக்கு. அதை பண்ணிடாதீங்க. சகோதர சகோதரிகளுக்கு சில வகையான கஷ்டங்கள், கவலைகள், நஷ்டங்கள் வரலாம். கை கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களால உங்களுக்கும், உங்களால் அவர்களுக்கும் இந்த வருடம் உதவிகள் உண்டு. ஆனாலும் அவர்களோட சின்ன மனக்கசப்போ, நீங்கள் செய்த உதவிக்கு அவங்க தேங்க்ஸே சொல்லலை, அவங்க உங்கள்கிட்ட நன்றி பாராட்டலை அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா? அது இல்லாத பார்த்துங்க. சொல்கிறாங்க, சொல்லாமல் போகிறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு தானே புரிஞ்சுப்பாங்க இல்லையா? அது நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய தாயார் உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டோ, ஒரு பிஸ்னஸோ, ஏதோ ஒன்று முதலீடு போடுறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும்னு, அதுலேயும் கலைத்துறையில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் முன்னேறணும்னு நினைக்கிற போது உங்களுக்கான முதலீட்டு தொகையோ, என்கரேஜ்மெண்ட்டோ, இல்லை ரெக்கமெண்டேஷனோ உங்கள் தாயாரால் கிடைக்க போகிறது. நிச்சயமாக அங்கே அம்மா உங்களுக்கு அம்மானா அம்மா வழி உறவினர்கள் கூட அதை ஹெல்ப்பை பண்ணலாங்க. அம்மா, சித்தி, பெரியம்மா, பாட்டி, அது மாதிரி அம்மா சைடு அம்மாவுடைய சிநேகிதிகள் கூட உங்களுக்கு ஏதேனும் ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிற போது நீங்கள் அவங்களுக்கு மனப்பூர்வமாக நன்றி சொல்லுவீங்க. சொல்லத்தான் போகிறீங்க, அம்மா உங்களை நான் டார்ச்சர் பண்ணிட்டேன், நீங்கள் இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்களே, சாரிம்மா நான் அந்த அம்மா தப்பு பண்ணிட்டேன் நீங்களே கேட்க போகிறீங்க. சரி குழந்தை, நீ என் குழந்தை அப்படின்னு அவங்களும் மன்னிக்க தான் போகிறாங்க. அடுத்து ஆரோக்கியம். இத்தனை காலமாக ஆரோக்கியம் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருந்தது. நீங்களே உங்கள் ஆரோக்கியத்தை கவனிக்காமல் இருந்தீங்க, நெக்லெக்ட் பண்ணீங்க, தப்பான பழக்கங்களில் ஈடுபட்டீங்க, அது உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துது. இதெல்லாம் மாறி போயாச்சுங்க. இப்போ நீங்கள் திடீர்னு ஆரோக்கியத்து மேலே பெரிய கவனம் செலுத்தி, நானுமே கரெக்டாக இருப்பேன், நான் செக்கப் பண்ணிப்பேன், இல்லை நான் யோகா பண்ணுறேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், என் மருந்துகளை கரெக்டாக சாப்பிட்றேன், ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக எடுத்துட்டுறேன், டிலே பண்ணாமல், ஏதோ ஒரு சர்ஜரி பாக்கி இருந்தால் அதை நான் பண்ணிடுறேன், ஒன்றுமே பெரிய பிரச்சனைலாம் வராது, இத்தனை நாள் வராத பிரச்சனை இனிமேல் கிடையவே கிடையாது அப்படின்னு நீங்கள் ஈடுபடுவீங்க. உங்களுடைய குடும்பத்தில் சில கசமுசான சில சண்டை சச்சரவுகள் இருந்தால் 2 விஷயம் ஞாபகம் வச்சுங்க.
நீங்கள் அந்த சச்சரவுக்கு காரணமாக இருக்கவே கூடாதுன்றது ஒன்று. ரெண்டாவது, அவங்களுக்குள்ள வர சச்சரவை நீங்கள் தீர்த்து வைக்க பார்க்கணுங்கிறது இன்னொன்று. உங்களை யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாக்கா பரவாயில்லன்னு மன்னிச்சு போகிறது முக்கியமான ஒரு செயலாக இருக்கணும். ஆனால் வந்து கொஞ்ச நாள் கழித்து ஐ எம் லக்கி அப்படின்னு நீங்கள் நினைக்க போகிற ஒரு சந்தர்ப்பம் கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது வந்து ஏப்ரலுக்கு பிறகு நான் அதிர்ஷ்டம் தான், நான் இவ்வளோ நாள் என்னமோ நான் ரொம்ப துரதிருஷ்டசாலி, நான் நானேன்னு வந்துட்டு இருந்தேங்கண்ணே, நிஜமாவே ஐ எம் ஆல்சோ லக்கி, அடடே பரவாயில்லையே நான் முயற்சி பண்ணி கூட நடந்துருச்சா அப்படி நீங்கள் சந்தோஷப்படுற சந்தர்ப்பம் ஒன்று வரப்போகிறது. அது பெரிய அளவில் நன்மைகளையும் லாபத்தையும் உங்களுக்கு கொண்டு தரப்போகிறது. ஆனால் ஒன்று, முயற்சி செய்தால் மட்டுமே இந்த வருடம் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய சொந்த முயற்சியில் ஒரு இலக்கை அடையிறதுக்கு பதில் மற்றவங்க முதுகில் சவாரி செய்யலாம், இன்னொருத்தர் உழைப்பில் நான் இருப்பேன், குடும்பத்திலே எடுத்துட்டா கூட நான் சும்மா இருப்பேன், சுற்றி இருக்கிறவங்க எனக்கு நல்லது செய்யணும், ஆஃபீஸில் போனீங்கன்னாக்கா இன்னொருத்தர் என் வேலையை செய்யட்டுமே, நான் ஏன் செய்யணும் அப்படின்றது. ஒருவேளை உங்கள் பாஸ் உங்களை கூப்பிட்டு இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சிருப்பா அப்படின்னாக்கா அவன் வேலையை நான் ஏன் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது. அதாவது நீங்கள் உழைப்பில் முழு கவனமாக இருக்கணும். மற்றவங்க வேலையை நீங்களும் உங்கள் வேலையை மற்றவங்களும் செய்ய விடக்கூடாது, இது ஸ்டாண்டர்ட் ரூலு. ஆனால் இது செய்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலை வரப்போது நீங்கள் கண்டிப்பாக ஆஃபீஸில் உங்கள் பாஸோட உத்தரவாக இருந்தால் அதை ஒபே பண்ணி தான் ஆகணும். இவன் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு மட்டும் தயவு செய்து யோசிக்காதீங்க. அதே சமயம் உங்களுக்கு சோம்பலாந்து இந்த வேலையை நீ முடிச்சிடுறியான்னு மற்றவங்கள்ட்ட கொடுக்காதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யணும். அதே மாதிரி கமிட் பண்ணிக்காதீங்க, நான் 7ஆம் தேதி 3 மணிக்கு கட்டாயம் இதை செய்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன்னு வாக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஷூரிட்டி போடுறது, இந்த ரூபாய் இவனுக்கு பதில் நான் உங்களுக்கு தரேன், இந்த வீடு வாங்கிறதுக்கு உனக்கு கடன் தரேன் இத்தனாம் தேதி, இந்த கமிட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் இருந்தால் ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ஐட்லாக உட்காந்துருக்கேன் சோம்பல் அது வருங்க. உங்களோட ராசிக்கு இந்த வருஷம் சோம்பல், போஸ்ட்போன் பண்ணுறது, 11 மணிக்கு ஃப்ளைட்டுனா 10 மணிக்கு 8 மணிக்கு உங்க வந்து பேக்கிங் பண்ணுறது, அப்புறம் லாஸ்ட் மினிட்ல இது பண்ணுறது, ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் ராத்திரி 8 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புற நேரத்தில் மெயிலெல்லாம் பதில் சொல்லிட்டு வருது. இது மாதிரி பண்ணாமல் உடனுக்குடன் நீங்கள் வேலைகளை முடித்தீர்களானா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறது. அதனால் மகர ராசிக்கு 2024 சூப்பராக தாங்க இருக்க போகிறது. குட் லக்.